கீழ்வேலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாகை தொகுதி நாதக வேட்பாளர் கார்த்திகா அங்குள்ள ஹோட்டலில் பெப்பர் ஆம்லேட் போட்டு கொடுத்தார், வாக்கு சேகரித்தார். இது குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனன். லெனன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி, தமிழகத்தில் 2024 மக்களவைத் தேர்தல் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. நாகை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் முடிவடைய உள்ளதால் வேட்பாளர்கள் பம்பரமாக சுழன்று அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா இன்று கீழூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சி நாகை மண்டல செயலாளர் அகஸ்டின் அற்புதராஜ் தலைமையில் ஆலியூர், சிக்கல், கீழ்வலூர் பகுதியில் வேட்பாளர் கார்த்திகா திறந்தவெளி வாகனத்தில் சென்றபடி ஆதரவு திரட்டினார். கீழ்வலூர் கடைத்தெருவில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி மைக்ரோவேட்டுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களை கவர்வதற்கு வேட்பாளர்கள் பல்வேறு வித்தியாசங்கள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அங்குள்ள உணவகத்தில் வாக்கு சேகரித்தவர் பெப்பர் ஆம்லெட் போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா ஹோட்டலில் ஆம்லெட் போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்ததை அப்பகுதி வாக்காளர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். கருத்து கணிப்பை தாண்டி நாகப்பட்டினம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்தார். ரஷ்மி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.